இங்கே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் ஏதோ ப்ராப்ளம்னால 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இப்போ அவர் காஃபி வேணுன்றதுனால முணங்குறாரு. இதை கேட்குற அவங்களும் காஃபி எடுத்து வந்து வச்சுட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அந்த பிளாக் போர்டில் எழுதுவாங்க. அவரும் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வருவார். இவங்க 2 பேருமே பேசிக்க மாட்டாங்கன்றதுனால வெளியே போகிறப்ப காலிங் பெல் அடிச்சுட்டு போவார். காலிங் பெல் சவுண்டு கேட்டதுமே அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இவர் வெளியே போகிறாருன்றத. அவங்க எழுதின பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா எதையும் மிதிச்சுட்டு வந்துடுறாரு. இதை பார்க்குற அவங்களும் துடைக்கிறதுக்கு மாப் எடுத்துட்டு ரூம் வாசல் வச்சுட்டு போயிடுறாங்க. அதை பார்க்குற அவரும் துடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் அது ஒழுங்காக துடைக்க மாட்டாருன்றதுனால கோவத்தில் காய்கறியை வேகமாக கட் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவர் ஒழுங்காக துடைக்க ஆரம்பிக்கிறாரு. கோவிட் டைம்ன்றதுனால 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் நடுவில் என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு சண்டையில் அவர் அவங்களோட புல்லாங்குழலை உடைச்சிடுறாங்க. அதுல இருந்து இவங்க 2 பேருமே பேசிக்கிறது இல்லை. இவங்க ஒரு நாள் உடம்பு முடியாமல் இரும்பிட்டே இருக்காங்க. அதனால கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக சாம்பிள் கொடுத்து அனுப்புறாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வர வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அதனால இவங்க ரூம்குள்ளேயே இருக்காங்க. அதனால இவங்களுக்கு தேவையான சுடுதண்ணி, கஷாயம், சாப்பாடு இது எல்லாத்தையுமே இவரே பண்ணி தராரு. இவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக நியூஸ்ல கோவிட் வந்து இறந்த பேஷண்ட்ஸை கவர்மெண்ட்டே அடக்கம் பண்ணணும்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. கோவிட் வந்தால் 2 பேருக்குமே வரட்டும், இவர் அந்த ரூமுக்கு போய் அவங்க பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக டெஸ்ட் ரிசல்ட்டும் வருது. பார்த்தா கோவிட் நெகட்டிவ்னு வருது. இப்போ 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அவர் உடைச்ச புல்லாங்குழல அவரே இப்போ ரெடி பண்ணி தராரு. இதை பார்த்து அவங்களும் ஹாப்பி ஆயிடுறாங்க.